சென்னை வளசரவாக்கத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் அதிமுக திமுகவினிடையே ஏற்பட்ட மோதலில் சட்டையை பிடித்துக் கொண்டு சண்டை போட்டனர். விவரங்களுடன் நிகழ்ச்சி செய்தியாளர் சோமசுந்தரம், இந்த சண்டைக்கு என்ன காரணம்? அதாவது சென்னை வளசரவாக்கம் மாநகராட்சி 145வது வார்டுக்கு உட்பட்ட தனியார் பள்ளியில் இன்று மக்களுடன் முதல்வர் திட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தில் அதிமுக மற்றும் திமுகவினரிடையே கைகலப்பு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பானது தற்போது உண்டாகியுள்ளது. மேலும் இதில் குறிப்பாக 145வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சத்யநாதனுக்கும் இதே பகுதியைச் சேர்ந்த திமுக 145வது வட்ட செயலாளர் ஆலனுக்கும் இடையே திடீர் வாக்குவாதமானது ஏற்பட்டதோடு அது கைகலப்பாக மாறியது. இதனை அடுத்து அங்கு கூடியிருந்த இரு கட்சியினரும் மாறி மாறி தள்ளுமுள்ளு ஏற்பட்டு, அதாவது இரு கட்சியினருக்குமே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு இரு கட்சியினரும் மாறி மாறி சட்டையை பிடித்து கைகலப்பில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பானது உண்டாகியது. அப்போது அங்கு பணியில் இருந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்ய முற்பட்டனர். இருந்த போதிலும் இரு தரப்பினரும் அதிக அளவில் இருந்ததால் இந்த பகுதியில் அதாவது இரு தரப்பினர் மத்தியிலும் கடும் வாக்குவாதமும் மோதலும் உண்டாகியது. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதோடு இந்த பகுதியை போர்க்கள போல் காட்சியளித்து வருகிறது. மேலும் குறிப்பாக மனு கொடுக்கும் போது வாக்குவாதமானது இந்த பகுதியில் ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோயம்பேடு உதவி ஆணையர் அருண் தலைமையில் இந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதோடு இந்த சம்பவத்தின் இடையே இரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போலீசார் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்துள்ளனர். இந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மேலும் திமுகவினரும் அதிமுகவினரும் இந்த இடத்தில் ஒன்று கூடி வருவதால் பதட்டமான சூழலும் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது குவிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இந்த பகுதியில் மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அதாவது இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் நடைபெற்ற இடத்தில் பார்வையிட்டு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சோமசுந்தரம்.